வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ பேசிக் மேத்ஸோட 13வது பாட்டு தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் 12 பாட்டு பார்க்காதவங்க பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க, உங்களுக்கு மேத்ஸ்னாலே பயம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எத்தனை பாட்டு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுப்பேன். ஓகே, உங்களுக்கு பேசிக் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே டாபிக் வைஸ் கொடுத்துருவேன். அது நான் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது 20 பாட்டில் முடியலாம், 30 பாட்டு கூட போகலாம். ஓகே, பட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். வீடியோவை நீங்கள் எல்லா வீடியோஸுமே ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த புக்கில் படித்தாலும் சரி, எந்த கோர்ஸில் படித்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பேசிக் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே படித்தாலும் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஓகே, இப்போ இந்த வீடியோலையுமே நம்ம ஆவரேஜோட செகண்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஆவரேஜ்னா என்ன, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஆவரேஜோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டேரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஓகே, நீங்கள் போன வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரியாது. ஸோ நீங்கள் போன வீடியோன்ட்டு இல்லை, இது வரைக்கும் கொடுத்துருந்த 12 வீடியோவையும் பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் அதில் ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ்னா என்ன? ஈவன் நம்பர்ஸ்னா இரட்டை எண்கள். இரட்டை எண்கள்னா என்னது, இரட்டைப்படை எண்கள்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஓகே, ஒரு நம்பரை 2ஆல் வகுக்கிறப்போ வகுப்படுது அப்படின்னா அது இரட்டைப்படை எண். ஓகே, இப்போ 2ஆல் வகுக்க முடியும். 4, 6, 8, 10, 12, 1192. இது 2ஆல் வகுப்படும். அதாவது கடைசி இலக்கம் இரட்டைப்படையா இருக்குது அப்படின்னாலே அந்த நம்பர் இரட்டை எண், அது ஈவன் நம்பர். ஓகே, ஸோ ஈவன் நம்பர்னா என்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஆட் நம்பர், ஒற்றை எண். ஒற்றை எண்ணா கடைசி இலக்கம் ஒற்றை எண்ணா இருக்கும். 1, 3, 5, 7 அந்த மாதிரி நம்பர்ல முடியும். இப்போ 1891. இது கடைசி நம்பரை மட்டும் பாருங்க, ஒற்றைப்படையா இருக்குது அப்படின்னா அந்த நம்பரே பார்த்தீங்கன்னா ஒற்றை எண் தான். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 2ஆல் வகுப்படாது. 2ஆல் நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வகுக்க முடியாது. அந்த மாதிரி நம்பர் எல்லாமே என்னது, ஒற்றை எண்கள், ஆட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஈவன் நம்பர்ஸ்னா இரட்டை எண்கள், ஆட் நம்பர்ஸ்னா ஒற்றை எண்கள். 2ஆல் வகுப்படுறது இரட்டை எண்கள், 2ஆல் வகுப்படாதது ஒற்றை எண்கள். ஓகே, இப்போ இதை வச்சு டைரக்டாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் ஆட் நம்பர்ஸ், அதாவது முதல் எண் ஒற்றை எண்களின் சராசரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஆன்சரே அந்த எண்ணு தான். எத்தனை எண் இருக்குதோ அதுதான் அதோட ஆன்சரே. முதல் எண் ஒற்றை எண்கள். ஓகே, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட ஆன்சர் 5 தான். ஃபர்ஸ்ட் எத்தனை ஆடுன்னு கொடுத்துருக்காங்களோ அத்தனை தான் ஆன்சரே. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 5 ஆட் நம்பர்ஸ்னா என்னென்னது, முதல் எண் ஒற்றை எண்கள் என்னது, 1, அடுத்து 3, அடுத்து 5, அடுத்து 7, அடுத்து 9. இதுதான் முதல் 5 ஒற்றை எண்கள். இதோட சராசரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க இதை 5ஐயும் கூட்டுவீங்க. ஓகே, 5ஐயும் கூட்டிங்க. 1 + 9 10, 7 + 3 10. ஸோ 20 + 5 25. ஸோ கீழே 5 வந்திருக்கும். கூட்டினா 25/5. 25 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 25. 5ங்கிற ஆன்சர் தானே வருது. பட் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன நம்பரோ அதை எழுதி கூட்டி வகுக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். முதல் எண் ஒற்றை எண்களின் சராசரி கேட்டிருக்காங்க அப்படின்னாலே எண் என்னவோ, இப்போ எண்ணுக்கு பதிலாக இங்கே 5 கொடுத்துருந்தாங்கல்ல, எண்ணுக்கு பதிலாக 7 கொடுத்துருக்கலாம். எண்ணுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு 39 கொடுத்துருக்கலாம். எண்ணுக்கு பதிலாக ஒரு 46 கொடுத்துருக்கலாம். முதல் 46 ஒற்றை எண்களின் சராசரி கேட்டிருக்கலாம். முதல்ங்கிற வார்த்தை இருக்கணும். எந்த ஒற்றை எண்ணும் கிடையாது, முதல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என் ஆட் நம்பர்ஸோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்கன்னா என் தான் அதோட ஆன்சரே. ஓகே, இதே மாதிரி ஈவன் நம்பருக்கு கேட்டாங்கன்னா n+1 தான் ஆன்சரே. ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் ஈவன் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா n+1 தான் ஆன்சர். இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 ஈவன் நம்பர்ஸ், முதல் 6 இரட்டை எண்களின் சராசரி கேட்குறாங்க அப்படின்னா n+1, 6 + 1 7ங்கிறது தான் இங்கே ஆன்சர். முதல் எண் இரட்டை எண்களின் சராசரி n+1. ஓகே, இப்போ முதல் 6 இரட்டை எண்கள்னா என்னென்னது, 2, 4, 6, 8, 10, 12. இதுதான் 6 நம்பர் வந்துருச்சு. இப்போ இதோட சராசரி கண்டுபிடிக்கணுமா நீங்கள் 6ஐயும் கூட்டணும். ஓகே, /6 போடணும். இப்போ இது ரெண்டும் 20, அடுத்து ஒரு 10 30.
இது ஒரு 10, 40. 40 + 2 42. 42/6 போட்டிங்க அப்படின்னா 7 6 42. 7 தான் ஆன்சர். பட் இதை நீங்கள் இப்படி எழுதி கூட்டி வகுக்கணும்ட்டு அவசியமே கிடையாது. பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். அது வந்து இரட்டை எண்களாக இருக்கிறப்போ, முதல் எண் இரட்டை எண்களாக இருக்கிறப்போ, என்னன்னா வந்து இத்தனை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். முதல் 6ன்னு சொன்னோம்ல, அந்த 6 தான் அங்கே எண். ஓகே, ஸோ அந்த மாதிரி 6க்கு பதிலாக அவங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். முதல் 100 இரட்டை எண்களின் சராசரி கேட்டாங்கன்னா 100 + 1 101 தான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இவங்க என்ன கேட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் கேட்பாங்களான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நிறைய எக்ஸாமில் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எண்கள். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எண்கள். கேப் வந்து 1 தான் இருக்கும். நம்பர் தட் கம்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் வித் அ டிஃபரன்ஸ் ஆஃப் 1 ஆர் கால்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஒரு வித்தியாசத்துடன் தொடர்ந்து வரும் எண்கள் தொடர்ச்சியான எண்கள் எனப்படும். இப்போ 1 2 3 4 5 இதெல்லாம் வந்து பாருங்க, கேப் 1 தான். அடுத்தடுத்த நம்பர் +1 +1 +1 ஒரு நம்பரோடையும் +1 கூட்டினோம்னா அடுத்த நம்பர் வரும். இதை என்ன சொல்லுவாங்க? அடுத்தடுத்த எண்கள், தொடர்ச்சியான எண்கள் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ 10 + 1 11 + 1 12 + 1 13 அந்த மாதிரி அடுத்தடுத்து +1 +1 பண்ணோம்னா அடுத்தடுத்த நம்பர் கிடைக்கும். இதை தான் என்ன சொல்லுவாங்க? கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது வந்து சிம்பிள். அதோட மிடில் நம்பர் தான் ஆவரேஜ், அதில் நடுவில் இருக்க நம்பர் தான் ஆவரேஜ். ஓகே, இப்போ தொடர்ச்சியான அடுத்தடுத்த எண்கள் இருக்குதுன்னா அதில் நடுவில் இருக்க நம்பர் தான் வந்து ஆவரேஜ். இப்போ இந்த நம்பர் பாருங்க, இப்போ 11 12 13 14 15 இதெல்லாம் அடுத்தடுத்த எண்கள் தானே. நடுவில் எந்த நம்பரும் வராது. +1 +1 போட்டோம்னா அடுத்தடுத்த நம்பர் கிடைக்குது. இதில் நடுவில் இருக்க நம்பர்னா இப்போ மொத்தம் 5 நம்பர், இந்த ரெண்டையும் விட்டோம்னா நடுவில் இந்த 11 இருக்குது. இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 13 தான். நடுவில் 13 இருக்குது, ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 13. ஓகே, இந்த மாதிரி அடுத்தடுத்த எண்கள் தொடர்ச்சியான எண்கள் இருக்குதுன்னா அதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க நம்பர் இப்படியும் சொல்லலாம். இப்போ ஒருவேளை இது ஒரு பெரிய சீரீஸாக கொடுத்துருக்காங்க, நடுவில் இருக்க நம்பர் நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு முதல் நம்பரும் கடைசி நம்பரும் தெரிஞ்சா போதும். இந்த 2 நம்பரோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இந்த சீரீஸோட ஆவரேஜாக இருக்கும். இப்போ முதல் நம்பர் வந்து இங்கே 11, கடைசி நம்பர் 15. நான் முதல் நம்பர் ஏன்னு எடுத்துக்குவேன், கடைசி நம்பர் எல்லுன்னு எடுத்துக்குவேன். ஸோ இப்போ ஆவரேஜோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா A + L / 2. இப்போ ஏ வந்து என்னது 11. ஏன் பை 2 போடுறோம்னா ரெண்டு நம்பரோட ஆவரேஜுக்கு நம்ம 2ஆல வகுக்கணும். ஓகே, 5 நம்பர்னா 5 நம்பரோட ஆவரேஜுக்கு 5ஆல வகுக்கிறோம்ல, அதே மாதிரி ரெண்டு நம்பரோட ஆவரேஜுக்கு 2ஐயும் கூட்டி 2ஆல வகுக்கணும். ஸோ ஏ வந்து 11, எல் வந்து கடைசி நம்பர் 15/2. ஸோ இது வந்து என்ன வந்திருக்கும்? 26. 26/2 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 13. சேம் ஆன்சர் தான் வருது. இந்த மாதிரி சிம்பிளான இது நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் தெரியுதுன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மெத்தடில் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். பட் இதுவும் உங்களுக்கு தேவைப்படும். அது எங்கே தேவைப்படும் அப்படிங்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கடைசியில் வச்சுருக்கேன். ஓகே, அதனால நான் இந்த மெத்தடை ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவேன். இதை ஏன் சொல்கிறோம்ட்டு யோசிக்க வேண்டாம், இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், எல்லுங்கிறது லாஸ்ட் நம்பர். இந்த மாதிரி அடுத்தடுத்த எண்களுக்கு தான் இது இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு தான் யூஸ் பண்ண முடியும். சும்மானாலும் இப்போ 11, அடுத்து ஒரு 13, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 17, அடுத்து வந்து 29, அடுத்து வந்து 42 இப்படி கொடுத்துருக்கிற இடத்துல நீங்கள் 11ஐயும் 42ஐயும் கூட்டி 2ஆல வகுத்தா எனக்கு ஆன்சர் கிடைக்கும், இல்லைன்னா நடுவில் இருக்க நம்பர் தான் ஆன்சர் அப்படி மாதிரி போட்டிங்கன்னா அது தப்பாயிரும். ஓகே, அடுத்தடுத்த எண்களுக்கு தான் வந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். அடுத்தடுத்த எண்கள் இருக்குதுன்னா நடுவில் இருக்க நம்பர் தான் ஆவரேஜ். ஒருவேளை நடுவில் இருக்க நம்பர் தெரியல, முதல் நம்பரும் கடைசி நம்பரும் தெரியுது, ஆனால் இந்த சீரீஸ் வந்து அடுத்தடுத்த எண்கள் இருக்கக்கூடிய சீரீஸாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் கூட்டி 2ஆல வகுத்தீங்கனாலுமே உங்களுக்கு இந்த மொத்த நம்பர்ஸோட ஆவரேஜும் கிடைச்சிரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னா ஒற்றை எண்கள்னு பார்த்துருந்தோம். ஒற்றை எண்கள்னா எது வேணாலும் இருக்கலாம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3, 9, 17, 107 இது எல்லாமே ஒற்றை எண்கள் தான். இப்படி எந்த ஒற்றை எண்கள்னாலும் அவங்க கொடுக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்காம கன்சிக்யூட்டிவா கொடுத்துருக்காங்க. கன்சிக்யூட்டிவ்னா என்ன அர்த்தம்? கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஒற்றை எண்கள். ஆட் நம்பர்ஸ் that come continuously with a difference of 2. 2 வித்தியாசத்துடன் தொடர்ந்து வரும் ஒற்றை எண்கள். இப்போ இங்க வந்து பாருங்க 1 3 5 7 9 இது ஒன்றுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 2 தான் இருக்குது.
இந்த மாதிரி வித்தியாசம் ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகுதுன்னா அதை தான் நம்ம அடுத்தடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். வித்தியாசம் ஒண்ணா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த எண்கள், வித்தியாசம் ரெண்டா இருந்துச்சுன்னா ஒண்ணு அடுத்தடுத்த ஒற்றை எண்களா இருக்கும், இல்லைன்னா அடுத்தடுத்த இரட்டை எண்களா இருக்கும். இப்போ இதை பார்த்தாலே தெரியுது இது அடுத்தடுத்த ஒற்றை எண்கள். இப்போ 13 + 2 11 + 2 13, 13 + 2 15, 15 + 2 17, அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் இது எல்லாமே. ஓகே, கேப் 2 தான் வந்திருக்கும், எல்லா நம்பரும் ஒற்றை எண்ணா இருக்கும். அப்போ இது வந்து என்னது, அடுத்தடுத்த ஒற்றை எண்கள், கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். இதுக்கும் சேம் ஃபார்முலா தான். இப்போ கன்சிக்யூட்டிவ்னு வந்துருச்சு, அடுத்தடுத்துன்னு வந்துருச்சுனாலே அதோட ஆவரேஜ் கேட்குறாங்கனாலே மிடில் நம்பர் தான் அதோட ஆவரேஜ். இப்போ இங்கே வந்து பாருங்க, ஆவரேஜ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் நம்பர் தான், தொடர்ச்சியான ஒற்றை எண்களின் சராசரி நடுவில் இருக்கக்கூடிய நம்பர். இப்போ இங்கே வந்து ஒரு 5 நம்பர் தான் இருக்குது, 5 7 9 11 13. இதில் எல்லாத்துலேயுமே கேப் வந்து பாருங்க +2 +2 +2 தான் போகுது. அப்போ இது அடுத்தடுத்த எண்கள்னு சொல்ல முடியும். எல்லா எண்களும் ஒற்றைப்படையா இருக்குது அப்படின்னால அடுத்தடுத்த ஒற்றை எண்கள்னு நம்ம சொல்ல முடியும், கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ கன்சிக்யூட்டிவ்னு வந்துருச்சுனாலே நடுவில் இருக்க நம்பர் தான் இதோட ஆவரேஜ். ஸோ இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 2 போயிடுச்சு, நடுவில் 9 இருக்குது, 9 அப்படிங்கிறது தான் இதோட ஆவரேஜே. ஓகே, இதுக்கும் நீங்கள் இதை நம்ம இதை நான் எல் ஃபர்ஸ்ட் நம்பர் + லாஸ்ட் நம்பர் / 2 போடலாமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் போடலாம். கன்சிக்யூட்டிவ்னால நீங்கள் ரெண்டையுமே வந்து யூஸ் பண்ணலாம், நடுவில் இருக்க நம்பர் இல்லை ஃபர்ஸ்ட் நம்பர் + லாஸ்ட் நம்பர் / 2 போட்டாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். இப்போ இங்கே பார்க்கலாம், ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா A + L/2. இப்போ A வந்து எத்தனை, 5, L வந்து 13/2, 5 + 13 18, 18/2னா கேன்சல் பண்ணிங்கன்னா 9 2 18 வரும். 9ங்கிற ஆன்சர் தான் வரும், சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா இது அடுத்தடுத்த எண்கள், அடுத்தடுத்த ஒற்றைப்படையாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த இரட்டைப்படையாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த எண்களா நார்மலாக அடுத்தடுத்து வரக்கூடிய எண்களாக இருந்தாலும் சரி, இந்த ஃபார்முலா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபார்முலா தான் போடணும்ட்டு இல்லை, இப்படி சிம்பிளாக கொடுத்துருக்காங்கன்னா மிடில் இருக்க நம்பர் தெரியுதுன்னா டைரெக்டாக மிடில் நம்பர் தான் வந்து நமக்கான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின், அடுத்த டைப், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ், அடுத்தடுத்த இரட்டை எண்கள். இப்போ அடுத்தடுத்த இரட்டை எண்களாக இருக்கும், அதாவது எல்லா நம்பரும் இரட்டை எண்களாக இருக்கும், நடுவில் கேப் 2 இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க 2 4 6 8 10, 2 கூட 2 கூட்டினா 4, 4 கூட 2 கூட்டினா 6, 6 கூட 2 கூட்டினா 8, 8 கூட 2 கூட்டினா 10. இந்த மாதிரி அடுத்தடுத்து கேப் 2 அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இரட்டை எண்களை வந்து நம்ம என்ன சொல்லலாம், கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் இல்லை அல்லது அடுத்தடுத்த இரட்டை எண்கள் அப்படி மாதிரி சொல்லலாம். இங்கேயும் சேம் ஃபார்முலா, சேம் மெத்தட் வந்து அப்ளை ஆகும். இப்போ இதில் ஆவரேஜ் கேட்குறாங்கன்னா மிடில் நம்பர் தான் ஆவரேஜ். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க 12 14 16 18 20 எல்லாமே வந்து இரட்டை எண்கள் தானே, எல்லாமே அடுத்தடுத்த இரட்டை எண்கள் தானே. 12க்கு அப்புறம் 14ங்கிற இரட்டை நம்பர் தான் வரும், 14க்கு அப்புறம் 16ங்கிற இரட்டை நம்பர் தான் வரும், கேப் 2ங்கிற மாதிரி தான் மெயின்டைன் ஆகுது. இப்போ இதுலையும் ஆவரேஜ் கேட்குறாங்கன்னா மிடில் நம்பர் தான் ஆவரேஜ், அதாவது 16 தான் வந்து இங்கே ஆவரேஜ். இங்கேயும் நீங்கள் இந்த ஃபார்முலாவை போடலாம், ஃபர்ஸ்ட் நம்பர் + லாஸ்ட் நம்பர் / 2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னது 12, லாஸ்ட் நம்பர் வந்து என்னது 20/2 போட்டிங்கன்னா 32/2 எத்தனை 16, 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 16 2 32. ஓகே, ஸோ கன்சிக்யூட்டிவ் வந்துட்டாலே நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். மிடில் நம்பர் தெரியுதுன்னா டேரெக்டாக மிடில் நம்பர் அப்படிங்கிற மாதிரியும் போடலாம். அடுத்து இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், அதாவது ஒரு தொடர்ச்சியான எண்கள். ஓகே, நடுவில் கேப் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் 1 1 1 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில். கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒற்றை எண்கள்ல கேப் 2 2 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸில், அதாவது அடுத்தடுத்த இரட்டை எண்களில் கேப் 2 2 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி கேப் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எந்த தொடராக இருந்தாலும் அங்கேயும் இந்த ஃபார்முலா, இந்த மெத்தட் வந்து அப்ளை ஆகும். அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்ன, a sequence in which the difference between the consecutive terms is always the same. அதாவது ஒவ்வொரு எண்ணிற்கும் இடையிலான வித்தியாசம் ஒரே மாதிரியாக இருந்தால் அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எனப்படும், அது ஒரு கணித தொடர் எனப்படும். ஓகே, இப்போ இங்கே பாருங்க 2 5 8 11 14 சம்பந்தம் இல்லாத நம்பர் அப்படி மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இங்கே வந்து பாருங்க 2 கூட 3 கூட்டினீங்கன்னா 5, 5 கூட 3 கூட்டினீங்கன்னா 8, 8 கூட 3 கூட்டினீங்கன்னா 11, 11 கூட 3 கூட்டினீங்கன்னா 14. இந்த மாதிரி 3 கூட்டலாம், 5 கூட்டலாம், 8 கூட்டலாம், 10 கூட்டலாம். அடுத்தடுத்த நம்பருக்கு நடுவில் கேப் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இதை நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்குன்னு சொல்லுவோம். ஏன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்,
ஒவ்வொரு நம்பர் கூடயும் 3 கூட்டுனா அடுத்த நம்பர் கிடைக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நம்பர் கூடயும் 5 கூட்டுனா அடுத்த நம்பர் வருது, ஒவ்வொரு நம்பர் கூட 7 கூட்டுனா அடுத்த நம்பர் வருது அப்படின்னா அது எல்லாமே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான். இதுலயும் சேம் ஃபார்முலா வந்து அப்ளை ஆகும். இப்போ இங்க வந்து பாருங்க 5 + 5 10, 10 + 5 15, 15 + 5 20 + 5. ஸோ ஒவ்வொரு நம்பர் கூடயும் 5 கூட்டினோம்னா அடுத்த நம்பர் கிடைக்குதா? அப்ப இது எதுல இருக்குது? இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்குது. இதுலயுமே ஆவரேஜ்னு கேட்கறாங்கன்னா மிடில் நம்பர் தான் ஆவரேஜ். மிடில் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆவரேஜாக இருக்கும். ஓகே, மிடில் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15. ஸோ இங்கே நீங்கள் அந்த ஃபார்முலாவை போடலாமா? போடலாம். இது ஏ, இது எல் அப்படின்னா இப்போ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் எல் பை 2. இப்போ ஏ வந்து என்னது 5, எல் வந்து என்னது 25 பை 2 போட்டிங்க அப்படின்னா 30/2 15ங்கிறது தான் ஆன்சர். ஓகே, எல்லா நம்பரையும் கூட்டி 5ஆல் வகுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். பட் அதை விட டைரெக்டாக மிடில் நம்பரை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணலாம். எல்லா நம்பரையும் கூட்டுறதை விட ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறது அதை விட ஈஸி தான். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னால் இன்னொரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வெறுமனே 4 நம்பர் தான் கொடுத்துருக்காங்கன்னா இதில் நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? 5 நம்பர் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் 2ஐயும் கடைசி 2ஐயும் பிரிச்சுட்டேன், நடுவில் இருக்க ஒரு நம்பர் மிச்சம் இருந்துச்சு. ஆனால் மொத்தத்திலே 4 நம்பர் தான் இருக்குது. 12 13 14 15 அடுத்தடுத்த எண்கள் தான், கேப் 1 தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஆவரேஜ் கேட்குறாங்கன்னா இந்த 2 பிரிப்பீங்க, இந்த 2 ஒரு ஜோடியாக பிரிச்சுக்குவீங்க. நடுவில் நம்பரே இல்லையே, நம்பரே இல்லைன்னா இது 2க்கும் நடுவில் என்ன நம்பர் வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ 13க்கும் 14க்கும் நடுவில் ஒரு நம்பர் கிடையாது. அப்போ 13.5ங்கிறது ஆன்சர். என்ன பண்ணலாம்? இதுக்கு நீங்கள் இந்த 2 நம்பரோட ஆவரேஜ் பார்க்கலாம். 13 + 14/2 பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 27. 27/2 அப்படின்னா 13 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 13 2 26 வந்துடும், மிச்சம் 1 இருக்கும். ஓகே, அப்போ பாயிண்ட் வச்சுட்டு அந்த 1 கூட 0 போட்டுக்கோங்க. இப்போ இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா I 2 10. ஸோ 13.5 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரி, ஓகே, இங்கே இந்த ஃபர்ஸ்ட் ப்ளஸ் லாஸ்ட் அந்த ஃபார்முலா போடலாமா? போடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ ப்ளஸ் எல் பை 2 இந்த ஃபார்முலாவும் போடலாம். 12 + 15/2 போட்டிங்கன்னா இங்கேயும் அதே 27/2 தான் வரப்போகுது, இங்கேயும் அதே 13.5 தான் வரப்போகுது. ஓகே, இப்போ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்த ஒற்றை எண்கள். இதில் 5 நம்பர் இருக்குது, அப்போ மிடில் நம்பர் தான் ஆவரேஜ்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்த இரட்டை எண்கள். பட் மொத்தமாக 4 நம்பர் தான் இருக்குது. இதில் எனக்கு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? மிடில் நம்பர் கிடையாது, இங்கே 2 இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இது 2க்கு நடுவில் என்ன நம்பர் வருதுன்ட்டு பாருங்க. நடுவில் இருக்க 2 நம்பர் இருக்குதுல்ல, இந்த 2 நம்பருக்கு நடுவில் என்ன நம்பர் வருதுன்ட்டு பாருங்க. 14க்கும் 16க்கும் நடுவில் 15 வரும், 15 தான் ஆன்சர். அதை நீங்கள் இப்படியும் போடலாம். 14 + 15 14 + 16/2 இப்படி போட்டாலும் 30/2 15 தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் போட்டாலும் 12 + 18/2 போட்டாலும் அதே 30/2 15 தான் வரும். ஓகே, ஸோ எப்படினாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இருக்கிற எல்லா வழியுமே நான் சொல்கிறேன். அதில் ஒன்று அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குது. 5 + 4 9, 9 + 3 13, சரி 9 + 4 13, 13 + 4 17, 17 + 4 21. ஸோ +4 +4 +4 +4 தான் வந்து கேப் மெயின்டைன் ஆகுது. இதில் மிடில் நம்பர் சொல்ல முடியும். மொத்தம் 5 நம்பர் இருக்குன்னா மிடில் நம்பர் சொல்ல முடியும். 13 அப்படிங்கிறது ஆன்சர். ஒருவேளை மிடில் நம்பர் இல்லை அப்படின்னா மிடில் இருக்க 2 நம்பரோட ஆவரேஜ் ஆன்சர், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பரோட ஆவரேஜ் தான் ஆன்சர். ஸோ கிளியர் ஆயிருக்கும் நம்பரை. நம்ம ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 69. ஓகே, 2 நம்பரையும் சேர்த்துக்கணும். 1 முதல் 69 வரையிலான இயல் எண்களின் சராசரியை கண்டறியவும். இப்போ இதில் மிடில் நம்பர்னு நான் 1 2 3 4ன்னு எழுதிக்கிட்டு இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதின்னு பிரித்து அதில் நடுவில் இருக்க நம்பரை கண்டுபிடிக்கணும்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் ஏங்கிறது வந்து 1, எல்லுங்கிறது 69. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் 69. இது அடுத்தடுத்த எண்கள் தானே. இயல் எண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 2 3 4 இந்த மாதிரி போகிறது தான். இந்த மாதிரி 69 வரைக்கும் இருக்கிறது தான். ஓகே, அடுத்தடுத்த அவங்க கொடுக்கலாட்டியுமே 1 முதல் 69 வரையிலான இயல் எண்கள்னு கொடுத்துட்டாங்கனாலே அடுத்தடுத்த எண்களை தான் அவங்க சொல்கிறாங்க, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபார்முலா போடலாம், A + L/2. இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஏ ப்ளஸ் L/2 இந்த ஃபார்முலா போடலாம். A1 L வந்து 69/2. அப்போ 70/2. 70ல் பாதி 35. 35 அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 9 ஆட் நம்பர்ஸ். முதல் 9 ஒற்றை எண்களின் சராசரி வந்து என்னது? 9 தான். நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தோம்ல, அதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸோட ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து n தான். ஓகே, நம்ம பார்த்தது தான். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் பாருங்க. த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 12 ஈவன் நம்பர்ஸ் இஸ். முதல் 12 இரட்டை எண்களின் சராசரி. இரட்டை எண்களின் சராசரி வந்து பார்த்தீங்கன்னா n+1, அதாவது 12+1, அப்போ 13. 13 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம், எழுதணும் கூட்டணும்லாம் அவசியமே இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதோட ஆவரேஜ் சராசரி கேட்டிருக்காங்க. நீங்க இந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல வகுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா இது அடுத்தடுத்த எண்கள். 31, 32, 33, 34, 35 அடுத்தடுத்த எண்கள். அடுத்தடுத்த எண்கள் இருக்குதுன்னா மிடில் நம்பர், நடுவில் இருக்க நம்பர் தான் ஆவரேஜா இருக்கும். 33 தான் வந்து இங்க ஆவரேஜ். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இதோட சராசரி கேட்டிருக்காங்க. இங்கேயும் நீங்க கூட்டி மொத்தம் 6 நம்பர் இருக்குதா, கூட்டி 6ஆல வகுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 14, 16, 18, 20, 22, 24, மொத்தம் 6 நம்பர் கொடுத்துருக்காங்களா? பட் 6 நம்பருமே வந்து என்னது? அடுத்தடுத்த இரட்டை எண்கள். ஓகே, கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். இங்க +2 வந்திருக்கு, +2 வந்திருக்கு, எல்லாத்துலயுமே +2 தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ இதுலயுமே மிடில் நம்பர் தான் ஆன்சர். பட் இங்க 3 3ஆ பிரிச்சாலும் மிடில் நம்பர் வரல. 18க்கும் 20க்கும் நடுவில் 19 இருக்கும்ல, அதுதான் ஆன்சர். ஓகே, இல்ல நான் 14 + 24/2 போட்டு கண்டுபிடிக்கலாமானா கண்டுபிடிக்கலாம், அதுதான் ஆன்சர். இல்ல 18 + 28/2 போட்டு கண்டுபிடிக்கலாம்னா கண்டுபிடிக்கலாம், அதுவும் 19 தான் வரும். ஓகே, சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. பட் நான் உங்களுக்கு எல்லா மெத்தடும் ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னா, உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தடும் ஒரு ஒரு இடத்துல தேவைப்படும், அதனால தான் நான் சொல்றேன். இப்போ இதோட சராசரி கேட்டிருக்காங்க. இங்க வந்து பாருங்க, 5 + 5 10, 10 + 5 15, இங்க +5 20, இங்க +5 25, +5 30. ஸோ இது வந்து எப்படி இருக்குது? இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்குது. கேப் ஒரே மாதிரி இருக்குது. இங்கேயும் சேம் ஃபார்முலா அப்ளை ஆகுமா ஆகாதா? ஆகும். இதோட சராசரி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 2 நம்பர், இங்க 2 நம்பரை விட்டீங்கன்னா சரி, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? மொத்தம் 6 நம்பர் இருக்குது. ஓகே, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? மொத்தம் 6 நம்பர் இருக்குது. அப்போ மிடில் நம்பர் கண்டுபிடிக்கிறது இங்க கொஞ்சம் கஷ்டம். இங்க இந்த 3 நம்பர், இந்த 3 நம்பர். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிடில்ல என்ன வரும்னு கெஸ் பண்ண முடியல, கேப் கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நீங்க கெஸ் பண்ணிடலாம், பட் கேப் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டோட சராசரி கண்டுபிடிக்கலாம். 15 + 20/2 போட்டீங்கன்னா 35/2. 35ல் பாதி 17.5 வந்திருக்கு. 17.5 தான் ஆன்சர். இது எப்படி வந்துச்சுன்னு ஒரு சிலருக்கு தோணலாம். இப்போ நீங்க வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 2, 3ல 2 போனுச்சுன்னா மிச்சம் 1 இருக்கு. இப்போ 15 இருக்குது. 7 2 14, மிச்சம் 1 இருக்குது. அப்ப நீங்க இந்த புள்ளி வச்சுட்டு இந்த 1 கூட 0 போட்டுட்டு இப்போ 2ஆல வகுத்து பாருங்க. I 2 10. ஸோ 17.5 அப்படிங்கிறது ஆன்சர். இப்படி பண்றது போல ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல வகுக்கலாமா? வகுக்கலாம். 5 + 30/2. இப்பவும் சேம் 35/2 தான் வரப்போகுது. அதே 17.5 தான் வரப்போகுது ஆன்சர். ஓகே, நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது மைண்ட்ல இருக்குதோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்போ இதோட சராசரி கேட்டிருக்காங்க. 21, 23, 25, 27, 29. இதெல்லாம் என்னது? அடுத்தடுத்து வரக்கூடிய ஒற்றை எண்கள். 21, 23, 25, 27, 29 எல்லாமே ஒற்றை எண்கள் தான். கேப் வந்து பாருங்க, +2 +2 +2 +2 தான் இருக்குது. அப்போ அடுத்தடுத்த ஒற்றை எண்களுடைய சராசரி நடுவில் இருக்க நம்பரா இருக்கும். மொத்தம் 5 நம்பர் தான் இருக்குது. இந்த ரெண்டையும் விட்டுட்டீங்கன்னா நடுவில் இந்த 25 இருக்கும். 25 தான் ஆன்சர். 21 + 29/2 போட்டாலும் 50/2, அப்பவும் உங்களுக்கு 25 தான் வரும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இதோட சராசரி கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்க. இப்போ இது வந்து அடுத்தடுத்த எண்கள் தானே. 101, 103, 105, 107 அடுத்தடுத்த ஒற்றை எண்கள். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஓகே, அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் தான். மொத்தம் எத்தனை நம்பர்ன்ட்டு பாருங்க. 2, 4, 6, 8, 10 நம்பர் இருக்குது. 10 நம்பர்னா நம்ம மிடில் நம்பரை எடுக்க முடியாது. இது இரட்டையில இருக்குது. 10ங்கிறது இரட்டை. ஓகே, அந்த மாதிரி இரட்டைப்படையில இருக்குது. நம்பர் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா இரட்டைப்படையா இருக்கிறப்போ
நம்ம நடுவில் இருக்க நம்பர் எடுக்க முடியாது. இந்த 5ன்ட்டு பிரிப்போம், அடுத்து 5ன்ட்டு பிரிப்போம், நடுவில் இருக்காது. ஓகே, அப்போ 109க்கும் 111க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த 110 தான் ஆன்சர். இப்படி எடுக்க முடியாதவங்க ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். 101 + 119/2. 1 + 9க்கு 10க்கு 0, மிச்சம் 1. 1 கூட 0 கூட்டினா 1 தான், +1 2. ஓகே, நான் வந்து இந்த 2வது நம்பரை ரெண்டில் கூட 2ஆவது நம்பரையும் கூட்டியிருக்கேன், மிச்சம் இருந்த 1ஐயும் கூட்டியிருக்கேன். அடுத்து இந்த 3ஆம் நம்பர் 1 + 1 2. 220/2. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 மறுபடியும் 2 அடுத்து 0, 110 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படும். ஸோ இந்த கொஷின் பாருங்க. இப்போ இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்முலா தான் தேவைப்படும். இதில் நீங்கள் மிடில் நம்பர்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போ 8, 13, 18, 23 இந்த மாதிரி 108 வரைக்கும் போகுது. இந்த மாதிரி கண்டினியூஸாக போகுது. இது ஒரு சீரீஸ் கண்டினியூ ஆகுது. ஓகே, எத்தனைலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதோட ஆவரேஜ், இதோட சராசரி கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், 8 கூட 5 கூட்டினீங்கன்னா 13, 13 கூட 5 கூட்டினீங்கன்னா 18, 18 கூட 5 கூட்டினா 23. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குது. அடுத்தடுத்து சேம் கேப்பில் வர்ற மாதிரி நம்பர் வருது. ஓகே, கேப் வந்து சேமாக இருக்கிற மாதிரி நம்பர்ஸ் வருது. ஓகே, அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு மிடில் நம்பர் எதுன்னு டைரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2. ஃபர்ஸ்ட் நம்பர் 8, லாஸ்ட் நம்பர் 108. ஸோ இதை ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. 8 + 108/2. 8ஓட 108 கூட்டினா 116, 116/2. I2 10, 11ல் 2ஆல் நம்ம கேன்சல் பண்ணோம், I2 10, மிச்சம் 1 இருந்திருக்கும். இப்போ 16, இனி 2 16. ஸோ 58ங்கிறது தான் இங்கே ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இதோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு அந்த ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ +5 +5 +5ன்னு 5 5ங்கிற மாதிரி தான் கேப் மெயின்டைன் ஆகுது. எல்லா இடத்துலையும் 5 தான் வரும்ட்டு கிடையாது. 7 வரலாம், 8 வரலாம், எத்தனை வேணாலும் வரலாம். பட் கேப் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குது. ஓகே, அப்போ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா A + L/2. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 15, லாஸ்ட் நம்பர் 115/2. ஸோ 15ஓட 5 கூட்டினீங்கன்னா 115ஓட 5 கூட்டினா 120, அது கூட 10 கூட்டினீங்கன்னா 130, 130/2. இப்போ இதை 2ஆல் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1/2 ஆகாது. 13/2 பண்ணோம்னா 6 12, மிச்சம் 1 இருக்குது. இப்போ 10 இருக்குது. 10/2னா 5, 65 தான் நமக்கான ஆன்சர். ஓகே, ஸோ கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். இந்த ஒரு கொஷினோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கொஞ்சம் கொஷினை என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்துட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதோட நம்ம ஆவரேஜ் டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறோம். பேசிக் சீரீஸில் பேசிக் மேத்ஸில் ஆவரேஜில் நீங்கள் பேசிக் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அட்வான்ஸில் வரக்கூடிய கொஷின் இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது ஒரு வாட்டி கற்றுக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நடுவில் எனக்கு இது புரியலை அது புரியலை அப்படிங்க மாதிரி வராது. ஓகே, பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய பெரிய கொஷின் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தயாராகிருவீங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.